அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் நூல்கள் வாயிலாகவும் தமது சொற்பொழிவுகள் வாயிலாகவும் விளக்கி வந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயாவிளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு சொற்பொழிவாக தமது உரையினை 14/3/1982 நாள் அளித்துள்ளார்கள். தயவு வாழ்வு 49. இன்று 49வது பாடலுக்கு பொருள் காண்போம். சென்ற வார பாடல் தயா பெருஞ்சோதியார் தாட்கே என முடிவடைந்து இப்பாடல் ஜோதியார்ந்திடும் என தொடங்கப்பட்டுள்ளது. ஜோதியார்ந்திடுனர் சுகவெளிதனிலே தூயவோர் திருவுரு தரித்து ஆதியும் அந்த நிலையலாம் அருளில் அணிபெற உணர்த்தி நின்றருளும் வேதியன்றன்னை விழைவுடனடைமின் வேதியால் நும்முரு பொன்னாய் பேதியாதென்றும் பிறங்கிடச் செய்வார் பிழைபடாதிது அவர் மொழியே. ஜோதியார்ந்திடுனர் சுகவெளிதனிலே சுத்தமான் திருவுரு தரித்து என்னும் வரிகளில் கடவுள் உண்மை விளங்கும் தன்மை விளக்கப்படுகின்றது. கடவுள் உண்மை புறத்தே நிறை ஒளியாயும் அருள் ஒளி வடிவாக அகத்தும் என்றும் விளங்கி கொண்டுள்ளது. அருட்பெருஞ்சோதியாக புறத்தே எங்கும் நிரம்பி விளங்கும் இறை உண்மையே அகநிலையில் தனிப்பெரும் கருணை வடிவாக தனிப்பெரும் தயவாக விளங்கி கொண்டுள்ளது. இவ்வாறு விளங்கும் தன்மையை நூல்களினாலோ படிப்பினாலோ அறிந்துணர முடியாது. உள்ளத்து உணர்வில் திருவருளாலே உணர்த்தப்பட வேண்டும். மன ஓர்மையோடு உள்ளொளியை சார்ந்து நிற்கும் தருணம் சில உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறு உணர்ந்து கொண்டதை இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என வார்த்தைகளால் விவரிக்க முடிவதில்லை. அந்த அனுபவ நிலையை ஒவ்வொருவரும் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும். இறைவன் விளங்குகின்ற இடத்தை அகவெளி எனவும் புறவெளி எனவும் இரு நிலையாக பிரித்து கூறுகின்றனர். புறவெளி அகண்டமானது, அதற்கு எல்லையே இல்லை, ஆரம்பமும் முடிவும் இல்லை. நாம் இவ்வுலகில் இருந்து புலக்கண்களால் காணும் வான்வெளி ஒரு சிறு பகுதியேயாகும். இந்த ஓர் பகுதியில் நாம் ஒரு சூரியன், சந்திரன், விண்மீன்கள் எல்லாவற்றையும் காண்கின்றோம். ஒவ்வொரு விண்மீனும் ஒரு சூரியனே. அந்த ஒவ்வொரு விண்மீனை சுற்றிலும் கோள்கள் அமைந்துள்ளன. அந்த கோள்களில் ஒவ்வொரு நிலவுலகமும் அமைந்துள்ளன. அங்கிருந்து நோக்குவோர் நம்மைப் போலவே ஒரு சூரியன், ஒரு சந்திரன், விண்மீன்களை காண்கின்றனர். இவ்விதமாக பார்க்கும்போது வான்வெளியில் உள்ள விண்மீன்கள் எண்ணற்றதாக உள்ளன. எத்தனை விண்மீன்கள் உள்ளனவோ அத்தனை பகுதி பிரபஞ்சங்களும் சேர்ந்ததே ஒரு மகா பிரபஞ்சம் என்பதனை உணர வேண்டும். இம்மகா பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் இருந்த நிலை என்ன? வெறும் வெளிநிலை வெட்ட வெளியாக இருந்தது. இறைவனின் அருள் செயல்படாத போது வெளியாகவும், அருள் செயல்படத் தொடங்கிய போது எங்கும் நிறைந்த ஒளிமயமாகவும் விளங்கியது. இந்த நிலை வெளி ஒளி நிலை எனப்படும். ஒளி என்றால் பெருந்தீ வடிவம் அல்ல. மின்காந்த அணுக்களாக நிறைந்து ஒளிமயமாக விளங்கி கொண்டுள்ளது. மின்சார ஒளி சமீபத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது கண்டுபிடிப்பதற்கு முன் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மின் ஒளி உள்ளது. வெளி நிலையிலிருந்துதான் வெளி ஒளி நிலையிலிருந்துதான் பின்னர் பிரபஞ்சம் முழுவதும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பெருஞ்சோதி நிலையே அனுபவத்தின் பொருட்டு
ஒவ்வொரு அணுவிலும் தன் தனி பெருங்கருணை வடிவோடு சிற்றொளியாக விளங்கி கொண்டுள்ளது. அகம் ஒளிர்கின்ற சிற்றொளியைச் சூழ உள்ள பெருஞ்சோதியானது பல்வேறு தேக வடிவங்களை எடுத்து மாறி மாறி வருகின்றது. ஒரு ஆன்ம அணுவின் அகநிலையில் ஏற்படுகின்ற அறிவு விளக்கத்திற்கு ஏற்ப தேகச்சூழல்கள் ஏற்படுகின்றன. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐயறிவு என அறிவு விளக்கம் வளர்ச்சி பெற்று 6வது அறிவு விளக்கம் ஏற்பட்டபோது மனித தேகச்சூழல் ஏற்பட்டுள்ளது. உள்ஒளிர் ஆன்மா விளக்கம் பெற வேண்டுமாயின் இவ்வுடல் அவசியமாகிறது. மனிதனில் தலைநடு இடமே சிதாகாசம் எனப்படும். இச்சிதாகாச வெளி சுகவெளி என்று வர்ணிக்கப்படுகின்றது. பெரும் அண்டவெளியில் ஜோதியாக ஆர்ந்திடும் இறைவன், விளங்கிடும் இறைவன் மனிதனில் அகவெளியாகிய சுகவெளியில் அருள் ஒளியாக, தயவு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார். அந்த அருள் ஒளியின் வடிவம் சுத்தமான் திருவுரு என்று விவரிக்கப்படுகின்றது. சுத்தமான பொன்வடிவோடு விளங்கி கொண்டுள்ளார். சுகவடிவம் என்பது பிரணவதேக அரு உருவ நிலையை குறிக்கும். சுத்த தேகம், சுத்த வடிவம் என்பது தூல தேக உருவ நிலையை குறிக்கும். ஞான தேகம், ஞான வடிவம் என்பது காரண தேக அருவநிலையை குறிக்கும். இம்மூன்று தேக நிலைகளும் ஓங்காரத்தின் உட்பொருளாய் நின்று விளங்குவதை அறியலாம். அ, உ, இம் என்பதில் உகரம் பிரணவ நிலையையும், அகரம் தூல நிலையையும், மகரம் காரண நிலையையும் குறிக்கின்றன. இவ்வாறு சுகவெளியிலே சுத்த பொன் வடிவ திருவுரு கொண்டு விளங்கும் இறைவனை எப்படி காண்பது? எவ்வாறு கண்டு உணர்வது? அவனது அருளை கொண்டுதான் காண முடியும். அருளால் தான் கண்டு உணர முடியும். அன்றி வேறு எதனாலும் எக்காலத்தும் கண்டுணர முடியாது. ஆதியும் அந்த நிலையெல்லாம் அருளில் அணிபெற உணர்த்தி நின்றருளும் என்னும் இவ்வரிகளில் இறைவனின் அருள் ஒன்றுதான் ஆதி நிலைமையையும் அந்த நிலையையும் உணர்த்தக்கூடியது ஆகும் என்பதனை விளக்குகின்றதை அறிகின்றோம். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். எந்த தேவர்களாலும் மற்றவர்களாலும் அவருடைய ஆதி அந்த நிலையை அறிய முடியவில்லை. இறைவனுடைய இந்த இருநிலையை இரு திருவடி நிலையாக கூறியுள்ளனர். தில்லையில் சிதம்பர ஆலயத்தில் சிவபெருமான் நடனக் காட்சி இவ்விரு நிலைகளை விளக்குவதாக அமைந்துள்ளது. ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலை தூக்கியும் ஆடுகின்றார். திருமால் கோவிந்தராஜாக பள்ளி கொண்டு ஊன்றிய பாதத்தின் தரிசனம் பெற்றுவிட்டு மற்றொரு பாதத்தின் தரிசனம் பெற தவம் கிடக்கின்றார். இறைவனின் ஊன்றிய திருவடி ஆதி நிலை, தூக்கிய திருவடி அந்த நிலை. திருமால் கூட இன்னும் இறைவனின் அந்த நிலையை அறியவில்லை. இக்கருத்தை திருக்கோவையார் பாடல் ஒன்றினால் அறியலாம். புறங்கடந்தானடி காண்பான் புவி விண்டு புக்கரியா திறங்கிடந்தா என்றிறப்பதன் நீரடிக்கெண்ணிரண்டு கரங்கடந்தான் ஒன்று காட்டமற்றாங்கதும் காட்டிடன்று வரங்கிடந்தான் தில்லை அம்பல முன்றிலம் மாயவனே. திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் காண முடியாத திருவடிகளின் தரிசனத்தையும் அவற்றின் உண்மையையும் மனிதன் அருளால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இறைவனின் ஊன்றிய பாதம் நிலையானது. அருளொளி வடிவாக அகத்தே விளங்கி கொண்டுள்ளது. தூக்கிய பாதம் அண்டாண்டங்களிலும் அணு அணுதோறும்
ஐஞ்செயல் காரியப்பாடுகளை நிகழ்த்தி வருகின்றது. இவ்வாறு விளங்கும் இறையருளின் ஆதி நிலையும் அந்த நிலையும் சாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இவ்வுலகம் தோன்றியதையோ அதற்கு முன்பு இருந்த நிலையையோ இவ்வுலகின் முடிவு நிலையையோ யாரே அறிவர்? இறைவனின் ஊன்றிய திருவடி நிலையானது, அருள்மயமானது. தூக்கிய திருவடி செயல்படுவது ஜோதிமயமானது. இதனை உலகெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய்யின்பம் உருகின்ற வெளிநிலை என இரு திருவடி நிலைகளாக கூறப்படுகின்றது. அகம் இருந்து அருளால் நோக்கும்போதுதான் அகத்தே விளங்கும் அருள் தன்மையையும் புறத்தே விளங்கும் பெரும் வடிவையும் உணர முடியும். புறத்திருந்து காணும்போது பெரும் வடிவை உணரலாம், அருள் தன்மையை உணர முடிவதில்லை. இறைவனின் இவ்விரு நிலைகளையும் உணர்வதற்கு புலக்கண்கள், மனக்கண்கள், கற்பனை கண்கள் எதுவும் பயன்படுவதில்லை. சத்விசாரத்தால் அருள் ஒளியை சார்ந்து வாழும்போதுதான் உண்மையை உணர முடிகின்றது. ஆதி நிலையும் அறியப்படுகின்றது, அந்த நிலையும் உணரப்படுகின்றது. ஆதி நிலை ஒரு ஆன்மாவின் அகத்தே அருள் ஒளி வடிவு கொண்டு விளங்கும் தன்மை. அந்த நிலை இறைவனின் நிறையருளை பெற்று அவர் மயமாகி அழியா இன்பானுபவ வாழ்வு பெற்று வாழ்வதே ஆகும். இந்த ஒப்பற்ற இன்ப வாழ்வை பெற்று வாழ்கின்றவர்கள் இதுவரையில் உலகில் வள்ளல் பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் தாம் பெற்ற இன்ப நிலையை எல்லோரும் அடைந்து இன்புற வேண்டியே உள்நின்று உதவி கொண்டுள்ளார். நம்மையெல்லாம் தயவோடு அழைத்து கொண்டுள்ளார். எப்படி அழைக்கப்படுகின்றோம்? வேதி என்றென்னை வெளிவுட நடைமின் வேதியால் நும்மொரு பொன்னாய் வேதியாதென்றும் பிறங்கிடச் செய்வார் பிழைபடாதிது அவர் மொழியே. வேதித்தல் என்றால் அருட்சூட்டால் தன்மயமாக்குதல் என்று பொருள். ஸ்பரிச வேதினி என்பது தொட்டதை தங்கமாக்கும் ஒரு கல். இதனை ஃபிலாசபர் ஸ்டோன் என்பர். இதன் மீது பட்ட உலோகப் பொருள் எல்லாம் பொன்னாக மாறும். மேருமலை என்று ஒரு மலை. மேருவின் உச்சியை அடைந்த காகம் பொன்னாக மாறும் என்பர். காகபுஜண்டர் என்பவர் ஒரு சித்தர். அவர் காக்கையின் வடிவில் மேருமலையின் உச்சியில் ஈசானிய திசையில், அதாவது வடகிழக்கு திசையில் கூடு கட்டி கொண்டு வசிக்கிறார் என்றும், அவர் எல்லா பிரளயங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றும் சொல்லுவது ஒரு வழக்கு. இம்மேருமலையை பற்றி புராணங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. கருமை நிறமுள்ள காக்கை கங்கையில் மூழ்கினால் வெண்மையாகிவிடும் என்றும், அதுவே மேருவை அடைந்தால் பொன்னாக மாறும் என்பதும் புறத்தே சொல்லப்படும் விஷயங்கள் ஆகும். இவையெல்லாம் அக உண்மையை விளக்குவதற்காக மறைபொருளாய் சொல்லி வைக்கப்பட்டுள்ள கற்பனைகளாகும். உண்மையில் மேருமலை உச்சி என்பது நமது முதுகெலும்பு தொடரின் மேல் உள்ள பகுதி, ஓங்கார வடிவ தலம் ஆகும். இங்கு பொன்வண்ண கடவுளான்ம ஒளி விளங்கி கொண்டுள்ளது. வள்ளல் பெருமானும் அருட்பெரும் ஜோதி பதியை மேருமலை உச்சியிற்கண்டு போற்றுகிறார். மேருமலை உச்சியில் விளங்கு கம்ப நீட்சி மேவுமதன் மேலுலகில் வீருமர சாட்சி சேருமதிர் கண்டபல காட்சிகள் கண்காட்சி செப்பலரிதாமிதற்கண் அப்பன் அருள் சாட்சி.
இங்கு நம்மை பக்குவப்படுத்தி நம் உருவை பொன்னுருவாக மாற்றும் வேதியன் அருட்பெரும் ஜோதி தயாபெருஞ்சோதிபதி ஒருவரே யாவார். அவரை விழைவுடன் வந்து அடைந்து கொள்ளுங்கள் என அழைக்கப்படுகின்றோம். விழைவுடன் என்றது விருப்போடு அருள் நாட்டத்தோடு வந்து அடைந்து கொள்ளுங்கள் என்பதாகும். இறைவனுக்கு வேதியன் என்பது ஒரு பெயர். திருவருட்பாவில் பாடல் ஒன்றினாலும் இக்கருத்தை அறிந்துணரலாம். இப்பாடல் தனிப்பாடல்களில் அமைந்துள்ளதாகும். வேதியன் பாதம் பணிந்தேன் பணிந்து மெய்ஞானமென்னும் ஜோதி என்பாலுற உற்று நின்றேற்கின்று தொட்டிதுவே நீதி என்றான் செல்வமாதென்றேன் மேனினைப்பு வண்டா ரோதி நின் போல் வகை தேயிரு பாலோ மொழித்ததுவே. பொன்னுருவை வழங்கி வாழ்விப்பார் என்பது முற்றிலும் உண்மையானது ஆகும். பொய்யான வார்த்தை அல்ல. இங்கு ஏன் பொன்னை வைத்து கூறப்பட்டது? பொன் என்பது என்றும் மாறாமல் எதனாலும் பாதிக்கப்படாத நிலையான ஒளியோடு விளங்குவதாகும். எனவே எவ்வகையிலும் பாதிக்கப்படாத அழியாத வடிவத்தை நாம் பெற முடியும். அவ்வடிவம் பொன்னுருவ சுத்த தேகமாகும். இந்த ஒப்பற்ற வடிவம் பெற்று சுகவெளிதனில் ஒளிர்கின்ற தயாபெருஞ்சோதியின் தனிப்பெரும் தயவாம் ஆதி நிலையையும் அந்த நிலையையும் உணர்ந்து நிலைத்த இன்பத்தோடு வாழ்வோம். இக்கருத்து உள்ளொளியோடு இரண்டர கலந்து நின்று உணர்த்தப்பெற்று வெளியிடப்பட்டதாகும். ஆதலின் இது அருள்வாக்கே அல்லாது தற்போத வாசகம் அன்றாம். எனவே இது என்றும் பிழைபடாது மெய்ப்பயனையே விளைவிக்கும் அருள்மொழி என்று கண்டுகொள்வோம். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு.